அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் ஒரு விளம்பரம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அந்த விளம்பரத்தில் நீங்கள் விரும்பும் புத்தகங்களை எங்களிடம் உள்ள 3 வகையான அட்டைப்பெட்டிகளில் அடைத்து அந்த அட்டைப்பெட்டிகளின் அளவுக்கேற்ப நீங்கள் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்துங்க. புத்தகங்களின் தலைப்புகளை பார்த்து வாங்கிய காலம் போய் புத்தகங்களின் கண்டென்ட்ஸ் மற்றும் அதை எழுதிய எழுத்தாளர் இவர்களுடைய சிறப்பை அறிந்து வாங்கிய காலம் போய் அட்டைப்பட்டியில் எவ்வளவு புத்தகம் கொள்ளுமோ அவ்வளவுக்கு காசு கொடுங்கள் என்று கேட்கின்ற நிலைக்கு இன்றைக்கு புத்தக வியாபாரம் அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தரம் குறைந்திருக்கிறது. அப்போதெல்லாம் லைப்ரரிக்கு புக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, நாம் வீட்டு நூலகத்துக்கு புத்தகம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, முதலில் பப்ளிஷரை செலக்ட் பண்ணி அந்த புத்தக வெளியீட்டாளரை தேர்ந்தெடுத்து அவர்களிடமிருந்து கேட்லாக் புத்தக பட்டியலை வாங்கி அதில் புத்தகத்தினுடைய தலைப்பு, ஆசிரியரின் பெயர், எந்த வகையான புத்தகம், சிறுகதை தொகுப்பா அல்லது நாவலா அல்லது நாடகமா, கவிதை தொகுப்பா, இப்படியெல்லாம் பார்த்து விலையையும் பார்த்து அதுக்குரிய ஆர்டர் போட்டு அதன் பின்னர் நாம் புத்தகங்களை தபால் மூலமாக பெற்று கொண்டிருந்தோம். இது அந்த காலம். இன்று கூட என்னிடம் இருக்கின்ற புத்தகங்கள் மிகவும் விலை மதிப்பற்றவை, அற்புதமான புத்தகங்கள். ஏனென்றால் ஒவ்வொன்றையும் நான் தேடி 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 வாங்கி அவற்றை படித்திருக்கிறேன். இந்த திமிர் எனக்கு நிறைய உண்டு. ஆனால் இன்றைக்கு புத்தக கண்காட்சிக்கு எல்லோரும் போகிறார்கள். இப்போ நான் சொன்ன விளம்பரம் ஒரு வகையான கேட்டகரி. இந்த புத்தக கண்காட்சியில் போய் புக் வாங்குறாங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்டால் இருக்கும். இந்த 300 ஸ்டாலையும் ஒரு ஈவினிங்குள்ள அவ்வளோ புத்தகங்களையும் பார்த்து நம்மால் அதில் புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாங்க முடியுமா? ஆனால் அந்த புத்தக கண்காட்சியில் பாருங்கள், கேளிக்கைகள் நிறைய இருக்கும். புது வகையான சமையல் அங்கே கூட்டம் அள்ளிக்கிட்டு இருக்கும். புத்தக ஸ்டாலு அடிக்கும். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்காட்சியில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குமோ எல்லாமே இருக்குங்க. இது இல்லாமல் தினமும் பட்டிமன்றம் வேறு நடக்கும். இது புத்தக கண்காட்சியா ஏதோ ஒரு காசு பண்ணுற ஒரு இடமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தேகம் எழறது உண்டுங்க. அதே மாதிரி அங்கே விற்கப்படுகின்ற புத்தகங்கள் சில குறிப்பிட்ட தரமுள்ள புக் ஸ்டால் தவிர மீதி இடங்களில் நான் ஒரு 2 நாள் தொடர்ந்து போவேன் புத்தக கண்காட்சிக்கு. முதல் நாள் ரொம்ப ரெப்யூட்டட் புக் ஸ்டால் பப்ளிஷர் இருக்காங்க இல்லையா, விகடன், பிரசுரம், இந்த மாதிரி இடத்துல போய் முதல் நாள் கொஞ்சம் புக் எடுத்துக்குவேன். 2வது நாள் மீதி உள்ள புக் ஸ்டாலுக்கு போவோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா அந்த புக்கை புரட்டி பார்க்கும்போது அதனுடைய தகுதி தெரிஞ்சிடும், கண்டென்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். பாதிக்கு மேல் அப்பட்டமாக மொழிபெயர்ப்புகள். அதாவது மொழிபெயர்ப்புன்னா உரிமை வாங்கி மொழிபெயர்க்கிறது இல்லைங்க, படிச்சுட்டு அதை அவர்களுடைய சொந்த சரக்கு மாதிரி எழுதுகிறாங்க. எஸ்பெஷலி இப்போ வர்ற இந்த மோட்டிவேஷ்னல் புக்ஸ் பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கில இலக்கியத்திலிருந்து திருடப்பட்ட கருத்துகள், ஆங்கில புத்தகங்களிலிருந்து திருடப்பட்ட கருத்துக்களை இந்த புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் அவர்கள் கருத்து போல எழுதி காசு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது என்ன வகையான வியாபாரம் என்றே எனக்கு தெரியவில்லை. இப்போ எழுத்தாளர்கள் அப்படின்னா அசோகமித்திரன் மாதிரி எல்லா வகையான தலைப்புகளையும் தொட வேண்டும். சுஜாதா தமிழ் இலக்கியத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். சாண்டில்யன், அதாவது சரித்திர கதைகள் என்றால் எப்படி எழுத வேண்டும் என்று இலக்கணம் கற்றுக் கொடுத்தவர் சாண்டில்யன்.
பாலகுமாரன், இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய மூளையில் உதித்த சொந்த கருத்துக்களை அற்புதமாக புத்தகங்களாக வெளிக்கொண்டு வந்தார்கள். அந்த புத்தகங்களை இன்று படித்தாலும் நமக்கு புதியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்போது வருகின்ற புத்தகங்கள் அப்படிப்பட்ட தரமுள்ள புத்தகங்களாக எனக்கு தெரியவில்லை. திருடப்பட்ட கருத்துக்களை பக்கங்களில் அச்சடித்து அதை தங்கள் கருத்துகள் போல் விற்று கொண்டிருப்பது, இவர்களை எழுத்தாளர்கள் என்று சொல்வதை விட எழுத்து திருடர்கள் என்று தானே சொல்ல வேண்டும். இதை வாங்கி படிக்கின்றவர்கள் நிலை என்ன? என்னை பொறுத்தவரை இப்பொழுதுள்ள தலைமுறை ஆழ்ந்து படித்தல் என்ற நிலையிலிருந்து மாறி மேலோட்டமாக படித்தல் என்ற நிலையில்தான் இருக்கிறது. ஆழ்ந்து படிக்கும் அளவுக்கு அவர்களிடம் பொறுமை இல்லை. அவர்கள் ஆழ்ந்து படிக்கின்ற அளவுக்கு எழுத்துகளும் இல்லை. ஆகவே இந்த நிலையும் மாற வேண்டும். புத்தக வாசிப்பு என்பது சிறப்பாக அமைய வேண்டுமானால் புத்தகங்கள் தரமுள்ளவையாக வர வேண்டும். திரும்ப திரும்ப மாணவர்களை திருக்குறளை படியுங்கள், அதை படியுங்கள், பகவத்கீதை படியுங்கள் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? உதாரணமாக கண்ணதாசனை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்க இலக்கியங்களில் அவர் படித்த அற்புதமான வர்ணனைகள், அற்புதமான ஒரு சூழல், இயற்கையை பற்றிய வர்ணனை, காதலன் காதலியை பற்றி சொல்லுகின்ற வர்ணனை, இவை எல்லாவற்றையும் அவர் படித்து தன் மனதில் வாங்கி எளிய தமிழில் திரைப்பட பாடல்களாக அற்புதமாக கொடுத்தார். அதனால் திரைப்படம், பாடல்கள் இலக்கியங்களான மாறின. ஆகவே நான் இன்று நம்முடைய சோ கால்டு நியூ வேவ் ரைட்டர்ஸ், புதிய தலைமுறை எழுத்தாளர்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் அதிகமாக படியுங்கள், படித்துவிட்டு சிந்தியுங்கள். சிந்தித்த பிறகு உங்கள் கற்பனையில், உங்கள் சிந்தனை மூலமாக வெளிவருகின்றவற்றை தயவு செய்து உங்கள் குழந்தையாக புத்தகங்களில் பிரசவித்து காட்டுங்கள். இதனால் எதிர்கால தலைமுறை நல்ல புத்தகங்களை படிக்கும், நல்ல சமுதாயம் உருவாகும். வாழ்க வளமுடன்.